தெரியும் இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, வேலை தேடிட்டு இருக்கேன். அப்போ எம்டியாக தான் இருக்கீங்க, ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகிறது? ஏன் சார் வெளில இழுத்தா ரொம்ப நேரமாக பார்க்குறீங்க? எப்படியும் போக முடியாது. என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம், சென்னைன்னு மொட்டையாக போட்டிருக்கு. இது சென்னைன்னு போடாமல் சிங்கார சென்னைனா போடுவாங்க. அட அது இல்லையா, சென்னைனா 1 2 9 பின்கோடு போட்டுருந்தா தானே ஏரியா தெரியும். அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்காடா? பின்கோடு இல்லாட்டி என்னடா? என் ஃப்ரெண்டோட செல்போன் கோட் எனக்கு தெரியும்டா, அதை வச்சு பேசிக்குவோம். இந்த பிரகாஷ்ராஜ் விட்டெல்லாம் இங்க போடாத. கிளம்பு கிளம்பு கிளம்பு. போடா, மூஞ்சியம் பாரு. போடா, ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. அடிப்பம்ல ஃப்ரெண்டுக்கு. ஹலோ, கணேசா. எஸ், நான் ராஜா பேசுறேன்ப்பா. இவனுக்கு ஃபோன் பண்றான். எந்த ராஜாடா? ராஜா ஐயனார்குடி ராஜாப்பா. நாம வேளாங்கண்ணி கோயில்ல மீட் பண்ணவே, அப்ப கூட நீ சொன்னியே என் ப்ரொஃபஷனை விட்டுற சொல்லி. விட்டுட்டேன்ப்பா. மெட்ராஸ்க்கு வந்த உடனே வேலை வாங்கி தரேன்னு சொன்னியே. ஆமாப்பா, அதுக்காக தான் உன்னை தேடிதான்ப்பா வந்திருக்கேன். எனக்கு புள்ளி ராஜாவை தெரியும், கில்லி ராஜாவை தெரியும், டில்லி ராஜாவை தெரியும். ஆனா ஐநர்குடி ராஜான்னு யாரையும் தெரியாது. ராஜா ராங் நம்பர்டா ராஜா. என்ன கட் பண்ணிட்டான்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிட்டா ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க எதுக்கு என்ன கூப்பிடணும்? நான் எதுக்கு ஏன் கேட்கணும்? கேட்கணும். சில விஷயம் கேட்டா தான் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா உனக்கு? ஏ மிஸ்டர், என்ன லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ற? யாருமா இது? ஐயோ, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். டெய்லி என்ன ஃபாலோ பண்றான், பொறுக்கித்தனமா பிஹேவ் பண்றான், ஈவ் டீசிங் பண்றான் சார். சார், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் டீஸ் பண்றதுக்காக வரல, புரியுதா? இவங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க உன்னை சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். கீழ இறங்குடா. சார், கை எடுங்க. என்னடா? ஏய் சார், உன்ன மாதிரி எவ்வளவு நேரம் நான் பாத்துறேன் சார். இறங்குடா. கை எடுங்க சார். ஏய், இறங்குடா. சார், Where's your hall ticket? 1 minute, ma'am. First of all, you should not bring your books and bag inside the exam hall. Ma'am, actually I had it, ma'am. I don't know where I kept it, ma'am. It was right in my book. Without hall ticket, I cannot allow you. Go out. Please go out. I don't want any more explanation. Out, please. ஹலோ, ஹலோ, மனசுல என்ன பெரிய அழகி நினைப்பா? நிறைய பசங்க பின்னாடி சுத்துறாங்களா? என்ன திமிரா? எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஹால் டிக்கெட் இல்லாதனால உன்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்களா? நீ மிஸ் பண்ணிட்ட. அது கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஹெல்ப் பண்ண வந்தாங்களா போலீஸில் மாட்டு விட்டு சுழுக்கெடுக்க வைக்கிறது உங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சு. யாரையும் ஃப்ரெண்ட்லியாக பார்க்க தெரியாது. இந்த லுக்குக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்லின்னு எடுத்துக்கலாமா? அப்போ மீட் பண்ணலாம். முதல்ல இப்போ ஒழுங்கு எக்ஸாம் எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஈவினிங் 5 o'clock காஃபி ஷாப். சாரி, கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். பரவாயில்ல. of course.
நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். எதுக்கு? ஆக்சுவலி நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. உங்களை சரியாக புரிஞ்சுக்காம ஆர்பிஎஃப்ல மாட்டி விட்டுட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம் உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டுமா இல்லையா? யா அப்போது இந்த வாங்க பாங்க சாரிக்கலாம் சாரி சொல்லிக்கலாம். சாப்பிட்றக்கு என்ன சொல்லலாம்? நீ சொல்லு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். சொல்லுங்கள் சார். காஃபி ஓகே. 2 கேப்பச்சினோ. ஓகே சார். எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? ஏதோ தெரிஞ்சதை எழுதுனேன். தெரிலனா பக்கத்தில் எட்டி பார்த்து எழுத வேண்டியதானே? ஓ ஜோக்கா? சிரிக்கணுமா? உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லியே. அம்மா மட்டும் ஒரே பொண்ணு. எத்ராஜ் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர். ரொம்ப காம் டைப். நம்பணும். என்னை பற்றி ஒன்றுமே கேட்கலையே. சொல்லு. சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதனால தான் கேட்கல. நீ கேட்கலன்னு சொல்ல வேண்டியது கடமை இல்லையா? ஐம் கணேஷ். அம்மா, ஒரு தங்கச்சி, அப்போ மிடில் கிளாஸ். அப்புறம் அப்புறம் அப்பப்போ தம் அடிப்பேன். ஒகேஷனாக பியர் அடிப்பேன். நிறைய போய் சொல்லுவேன். அப்புறம் அம்மாட்ட, தங்கச்சிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ம். எல்லாத்திட்டையும். எங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொய் சொல்ல பார்க்கலாம். நீ கொஞ்சம் அழகா இருக்க தெரியுமா? அது பொய் இல்ல, உண்மை. ஹாய் ஜென்சி. என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் என்ன பண்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நீ? ஒரு வாரமா அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு எங்கேஜ் டோன் வருது, இல்ல நோ ரெஸ்பான்ஸ். ஒரு வேலையும் கிடையாது. ஆனா அவ்ளோ பிஸி. ஏய் சச்சா, பிஸி எல்லாம் ஒன்றும் இல்லை. பர்பஸாக தான் ஃபோன் அட்டன் பண்ணல. ஓ, பர்பஸ் தான் பண்ணலையா? அது எங்கிட்டயே சொல்றியா? ஏன் என்னை பார்த்து பார்த்து பேசி பேசி போர் அடிச்சிருச்சா? என்னை பார்க்கறது பிடிக்கலன்னா சொல்லிட்டு பிரிஞ்சிடலாம். அதை விட்டுட்டு என்ன அவாய்ட் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். ஏய் ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன சீரியஸ் ஆயிட்டியா? ஒன்றும் இல்லை ஜென்சி, போன வாரம் ரக்ஷாபந்தன், அதனால தான் உன்னை பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, நீ ஃபோன் பண்ணுவேன், நான் அட்டன் பண்ணுவேன், அப்புறம் மீட் பண்ண சொல்லுவேன். திடீர்னு மீட் பண்ணி என் கையில் ராக்கி இது கட்டிட்டீன்னா ஐயோ தாங்காதமா, என் நெஞ்சே வெடிச்சிடும். ஏ ஃபூல், உன் கையில நான் எப்படி ராக்கி கட்டுவேன்? உன்னை என் மனசுல நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு, எந்த இடத்துல? அது இப்ப சொல்ல மாட்டேன். டைம் வரும்போது சொல்றேன். பாய் கணேஷ். பாய். கணேஷ், உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். காஃபி ஷாப் ஈவினிங். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாய் பாய். டேய் கணேஷ், நீ உன் லவ் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவ முந்திக்க போறாடா. சாரி. முக்கியமான விஷயத்தை பேசணும் வந்தோம், ஆனால் இது வரைக்கும் எதுவுமே பேசல.
சொல்கிறது கூச்சமாக இருந்தா பேப்பரில் எழுதி கூட அப்படி வரணும் நான் படிச்சுக்கிறேன். ஏய் கிண்டல் பண்ணாத. டெல்மி ஜென்சி. ஏய் உனக்கே தெரியும் எல்லாம். நான் கூட படிக்கிற பொண்ணுங்க கிட்ட கூட சரியா பேச மாட்டேன்னு. அதில் உங்ககிட்ட நான் எல்லாமே ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணிப்பேன். உங்ககிட்ட பேச எனக்கு என்ன தயக்கம்? அப்புறம் என்ன சொல்லு. லைஃப்பை பற்றி யோசிக்கணும்ல. ஃபைனல் இயர் வேற முடிய போகுது. அம்மா வேற ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்பு சரியில்லைல்ல. ம் எதா இருந்தாலும் என்னால் டக்குன்னு டிசைட் பண்ண முடியல. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு உன்னை விட்ட எனக்கு வேற யார் இருக்கா? ம் ஆக்சுவலி எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு. ஃபாதர் மூலமா. பேரு நிக்கோலஸ், யூகே பேஸ்ட். என்ன பண்ணுறான்? பெரிய பிஸ்னஸ் இருக்கான். நல்லா பார்த்துப்பானா. அம்மாவோட ஆப்ரேஷன் செலவு எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பானா. ம் நீ என்ன சொன்ன? என்ன சொல்றது? 2 days டைம் கேட்டிருக்கேன். ஏன்? குட் சாய்ஸ். ஓகே சொல்லிட வேண்டியதானே? குட் சாய்ஸ் நான் சொல்றேன். ஓகே சொல்லட்டுமா? ம் சொல்லிட. உன் லைஃப் நல்லா இருக்கும்ல? அப்பா இப்பதான் பாதி டென்ஷன் கிளியர் ஆன மாதிரி இருக்கு. ஆமா நீ ஏதோ பேசுனேன்னு சொன்னியே. இல்லை இப்போ வேணாம், இன்னொரு நாள் பேசிக்கலாமே. அப்போ நான் கிளம்பட்டுமா? ம் பாய். பாய்.